ரோஸ் அவங்களோட ரூமுக்கு ஜாக்கை கூட்டிகிட்டு வராங்க. பாரிஸில் ஒரு பொண்ணை வரைஞ்சி அந்த மாதிரி என்னையும் வரையணும். என் உடம்புல இந்த டைமண்ட் நெக்லஸை தவிர வேறு எதுவும் இருக்காதுன்னு ரோஸ் சொல்கிறாங்க. ஜாக்கும் வைக்க சொல்கிறான். ரோஸை ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பெட்டில் வந்து படுக்கிறாங்க. ஜாக் ரோஸை அழகாக படம் வரைகிறான். கேல் ரோஸை ஃபாலோ பண்ண சொல்லி ஸ்பை ஒருத்தனை அனுப்பி வைக்கிறான். கப்பலோட கேப்டனுக்கு பனிப்பாறை அலாட் வந்திருக்கும். ஆனால் அதை அவன் மதிக்காமல் கப்பலோட வேகம் குறையாமல் போகணுன்னு ஆர்டர் கொடுக்குறான். அந்த ஸ்பை ஜாக்கை ரோஸையும் கண்டுபிடிக்க 2 பேரும் ஓடி போய் கப்பலுக்குள்ளே இருக்க ஒரு காருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த காருக்குள்ளே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய பனிப்பாறை வந்துட்டு எதிரில் தென்படுது. அதை அந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்துடுறாங்க. உடனே கப்பலை வேகமாக திருப்புங்கன்னு சொல்ல கப்பலை திருப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கப்பல் போய் அந்த பனிப்பாறை மேலே மோதிட்டே போகுது. பனிப்பாறை மோதினதில் கப்பலில் சில இடங்கள் டேமேஜ் ஆகி உள்ளே தண்ணி வர ஆரம்பிக்குது. கேப்டன் உடனே வந்து கப்பலை நிறுத்த சொல்கிறாரு. ஜாக்கும் ரோஸும் அவங்க ரூமுக்கு வராங்க. கேல் அனுப்பின ஸ்பை ஜாக் பாக்கெட்டில் டைமண்ட் நெக்லஸை போடுறான். கேல் என்னோடய டைமண்ட் நெக்லஸை காணும், ஜாக்கை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமண்ட் நெக்லஸ் அவன் பாக்கெட்டில் தான் இருக்குது. அவன் கையிலே விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு போக ஜாக் ரோஸுக்கிட்ட நான் இதை எடுக்கலை ரோஸ் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு ஒரு கம்பியில் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அங்கே இருக்க முக்கியமான ஆஃபீஸர்ஸ்லாம் மீட்டிங் போடுறாங்க. ஏற்கனவே தண்ணி 5 கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து இந்த கப்பல் மூழ்கிருன்னு ஒருத்தர் சொல்ல 1 இல்லாட்டி 2 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளே இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும், உடனே எல்லோரையும் லைஃப் ஜாக்கெட் போட்டு வர சொல்லுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் டிக்கெட்டில் வந்தவங்கள மட்டும் அந்த போட்டில் ஏற்றி தண்ணியில் இறக்குறாங்க. ஏன்னா போட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் அந்த பணக்கார வசதி படைத்தவங்கள மட்டும் ஃபஸ்ட் அந்த போட்டில் அனுப்பி தப்பிக்க வைக்கிறாங்க. ஆனால் ரோஸ் மட்டும் போட்டில் ஏற மறுக்கிறாங்க. கேல் மூஞ்சிலே காரி துப்பிட்டு ஜாக்கை காப்பாற்ற போகிறாங்க. கப்பல் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ரோஸ் ஜாக்கை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் கையில் விலங்கு போட்டிருக்கு. ரோஸ் ஒரு கோடாரியை எடுத்து வராங்க. கரெக்டாக அந்த லாக் மேலேயே கோடாரியை வச்சு அடித்து உடைக்கிறாங்க. தப்பிச்சு போகலான்னு பார்த்தா கேட்டே லாக் பண்ணியிருக்காங்க. ஜாக் அப்புறம் அந்த 3rd கிளாஸில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டேபிள் எடுத்து அந்த கேட்டை உடச்சிட்டு வெளியே வராங்க. கேல் மட்டும் போட்டில் ஏறாமல் ரோஸுக்கிட்ட போய் நீ இதில் போ, நானும் ஜாக்கும் வேறு போட்டில் வரேன்னு போய் சொல்லி அவளை ஏமாத்துறான். போட்டை கீழே இறக்குறாங்க. ஆனால் ரோஸ் போட்டில் இருந்து ஜம்ப் பண்ணி கப்பலுக்குள்ளே வந்துடுறாங்க. ஜாக்கை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த கேலுக்கு கோபம் தலைக்கிறது. உடனே துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். ஷூட் பண்ணிக்கிட்டே வரான். இருந்தாலும் 2 பேரும் தப்பிச்சு அங்கேருந்து ஓடுறாங்க.